ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஆக்சுவலி நேற்று ஈவினிங் வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப பெரிய மழையும் கிடையாது, பட் தூறலாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய தூறலாகவே இருந்தது. அது நேற்று ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆனது. இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் விடிய மழை பெஞ்சு. ஆக்சுவலி கரண்ட் கிடையாது, கரண்ட் வந்து இடையில கட் ஆயிடுச்சு. அண்ட் யூபிஎஸ் ஆல்சோ கொஞ்சம் ஃபேனெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, அதுவும் வந்து மிட் நைட்டில் கட் ஆயிடுச்சு. கரண்ட் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. மார்னிங் தான் கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மோட்டரை போட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். மழை வந்து எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ அடிக்கடி பெய்ய ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 days இடையில கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ 2 days வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, யூஸ்வலாகவே வந்து எங்கள் வீட்டில் பக்கத்தில் வந்து அந்த சிங்க்கு மேலே மொட்டை மாடி இருக்க இடத்துல, அப்புறம் பின்னாடி பில்டிங் பின்னாடியெல்லாம் செடி பயங்கரமாக வளரும், புதர் மாதிரி வளரும். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்குள்ளே அப்படியே லைட்டாக அப்படி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் அப்பப்போ கட் பண்ணி விடுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ மார்னிங் நேரமாக போய் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு வந்தார். அண்ட் மேலே சிங்க் கிட்ட மொட்டை மாடிக்கிட்டே கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது, அதையும் வந்து கட் பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து கொஞ்சம் ஓதெல்லாம் அடிச்சிருந்தது செவுத்தில். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சின்ன பெட்ரூம் ஒன்று இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதை நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ண மாட்டோம், அங்கே யாரும் படுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அதுக்கு மேலே தான் வந்து டேங்க் இருக்கனால, தண்ணி டேங்க் இருக்கனால அந்த இடத்துல வந்து ஓதம் அதிகமாக வரும். நாங்கள் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணாலுமே மறுபடியும் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ப்ராப்பர் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதை பட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரைமர் போட்டு வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இன்னொரு 2 days ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த வாலை வந்து கொஞ்சம் ஒரு கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்கேயும் நிறைய ஆணியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டி பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி வேலை பண்ணுவோம், அந்த வேலையெல்லாம் பண்ண பிடிக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பண்ண பிடிக்காது. பட் இப்போப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பெயிண்ட் அடிக்கிறது, ரீஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம், மறுபடியும் அதை கழிச்சிட்டு வேறு மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. ஃபஸ்ட்டெல்லாம் அவர் பண்ணும்போது நான் திட்டுவேன், அதே நீட்டாக தான் இருக்குது, அதையும் மறுபடியும் கழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த மாதிரி பண்ணுறது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது இப்போ எங்களுக்கு. எங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான். இதுக்கு வந்து நம்ம ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சாலும் வந்து பட்ஜெட் வந்து ஏறிடும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நாங்களே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ யூடியூப் போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு என்னென்ன ஒர்க் எப்படியெல்லாம் பண்ணுங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்ம ஒர்க்கை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில், அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் கொஞ்சம் அது பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் அவருக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வேலை, இந்த பெயிண்ட் அடிக்கிற இது மாதிரி வேலையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு தெரியுமே அதெல்லாமே. அதனால் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப்புக்கு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து பிரெட் ஆம்லெட்டோட விட்டுட்டேன். ஏன்னா வந்து எப்படி லஞ்ச் ஹெவியாக இருக்க போகுது, சிக்கன் பிரியாணி அண்ட் நைட் ஆல்சோ ஏதாவது குழம்பு வைப்போம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு ஏதாவது நைட்டும் இருக்கும். ஸோ 2 நேரம் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சண்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவோம். நேரமாகவே நான் வந்து செஞ்சுருவேன். லஞ்சு ஒரு 11-11:30 கிட்ட செஞ்சுருவேன். பிரியாணி இல்லைனாக்கா ரைஸு குழம்பு எதாக இருந்தாலும் 11-11:30 கிட்டே செஞ்சுருவேன். ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சம் கேப் இருக்கும், நைட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பிரெட் ஆம்லெட்டோட ஆளுக்கு 2 பிரெட் ஆம்லெட்டோட நிறுத்திட்டோம். எனக்கு வந்து பிரெட் ஆம்லெட் சுத்தமாக பிடிக்காது, அந்த டேஸ்ட் எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. பட் பசங்களுக்கு அவருக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ தட் அவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஜஸ்ட் ஆம்லெட் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். குக் பண்ணிகிட்டே வந்து அந்த காலத்து கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ என்னென்ன பண்ணுவோம். ஆக்சுவலி என் பையன் வந்து கேட்டு இருந்தான், நீங்கள் சண்டேலாம் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, என்ன ஷோ பார்ப்பீங்க? இப்போல்லாம் ஷின்சான் பார்க்குறாங்க, கிரிக்கெட் பார்க்குறாங்க. இன்னமும் என் பையன் வந்து ஷின்சான் பார்த்துட்ருப்பான். அவன் கூட சேர்ந்து நானும் பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச கார்ட்டூன்னா ஷின்சான் தான். சம்டைம்ஸ் வந்து நான் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட நான் ஆக்சுவலி ஷின்சான் பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஷோ. ஸோ நீங்கள் சின்ன வயசில் என்ன ஷோவெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டுனா, ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அரட்டை அரங்கம் போடுவாங்க. ஒரு 11 o'clock சம்திங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் வந்து நம்மளாம் அப்பா அம்மா போடுற சேனல்ஸ் தானே. மெயினாக வந்து அப்பா போடுவார், அப்பா வீட்டில் இருப்பார் சண்டே தான். ஸோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அதான் பார்ப்பார். அவர் வந்து கண்டிப்பாக அரட்டை அரங்கம் தான் போடுவார், விசுவின் அரட்டை அரங்கம்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. பார்த்திங்கன்னா அந்த அரட்டை அரங்கம் பார்த்துட்டு அம்மா செய்கிற அந்த இட்லி, மட்டன் குழம்பு, அப்போல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக செய்வாங்க எங்கள் அம்மா. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நினச்சி பார்க்கும்போது இப்போது எவ்வளவோ நம்ம யூடியூப் பார்த்து பண்ணாலும் அப்போல்லாம் வந்து எதுவுமே இல்லை அந்த மாதிரி. பட் இருந்தாலும் கூட நிறைய வெரைட்டி செய்வாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரட்டை அரங்கம், அப்புறம் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது சீரியஸ்லி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த டேஸ் எல்லாம் இல்லை, அப்போது நம்மளுக்கு அது தெரியல.
அது எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருந்தது அந்த டேஸ் எல்லாம் அப்படிங்கிறது. பட் இப்போ ஃபீல் பண்ணும்போது அப்போ இன்னும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஸ்கூல் தான் நம்ம அப்போ இருக்கிற நம்மளுக்கு பெரிய டென்ஷனே அப்போல்லாம் வந்து மிஸ்ஸுக்கு தான். ஸோ அவங்கள நினச்சே வந்து பாதி ஸ்ட்ரெஸ்ஸாகவே போயிடுச்சு லைஃபு. ஸோ இப்போ நினைக்கும்போது அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலி எனக்கு. நானும் என் ஹஸ்பண்டும் அதெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்து சின்ன வயசில் மோக்லி அந்த மாதிரி எல்லாம் எபிசோட் பார்ப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலி வந்து நாங்கள் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த காலத்தில் எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள்லாம் கேட்போம், என்ன அந்த காலத்தில் இருந்தது? ஆக்சுவலி இந்த காலத்தில் மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, நீங்கள் இருக்கிற காலத்தில் அது கூட இல்லையே, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி நல்லா இருந்திருக்க முடியும்னு யோசிப்போம். பட் சேம் அதே டைலாக் நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த மாதிரி நாங்களே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை அட்வான்ஸ்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அந்த பர்பஸ்க்கெல்லாம் வந்து அப்போ எதுவுமே கிடையாது இல்லையா? டெலிஃபோன் இருக்கும், மொபைல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். டிவி இருக்கும். டிவினா வந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஃபுல் டைமெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏதோ 1 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே படிக்கணும், தட்ஸ் இட், அவ்வளோதான். அலோவ் பண்ணுவாங்க 1 மணி நேரம், அவ்வளோதான். அதுவே வந்து அப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இருந்தாலும் அது சூப்பராக இருந்துச்சு. கம்பேர் டு திஸ் டைம் அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் பேசிகிட்டே வந்து டைம் ஆயிடுச்சு. சரி, அதனால் வந்துட்டு ஓகே சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மசாலாலாம் வந்து கரம் மசாலாலாம் ஹோல் கரம் மசாலா வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சாப்பிட்லாம் போட்டுருந்துச்சு. ஸோ தட் கொஞ்சம் கறி மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் கிரேவி. ரைஸ்க்கு தனியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த கரெக்டாக பிரியாணிக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பதம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ரைஸ்க்கு தனியாக ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிரேவி நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் சிக்கனும் குக்காக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு விசில் தான் விடுவேன். பிரியாணிக்கு எப்போவுமே எந்த ரைஸாக இருந்தாலும் சீரக சம்பா ஒரு பாஸ்மதி எதாக இருந்தாலும் நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் விடுவேன். நல்ல சிக்கன் வந்து ஒரு 3/4 வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அரிசியே போடுவேன். ஸோ நான் அந்த ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து மேலே க்ளீன் பண்ணி வச்சுருந்தார். பட்டியெல்லாம் பார்த்து ப்ரைமர் போட்டு பெயிண்ட் அடிச்செல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருந்தாரு. நான் வந்து அந்த வால் ஹேங்கிங்ஸ் அண்ட் அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டெல்லாம் வந்து நான் போய் எங்கெங்கே மாட்டணும்னு சொல்லி அங்கங்கே நாங்கள் செட் பண்ணி மாட்டி ஒரு டிவி யூனிட் மாதிரி அங்கேயே செட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் கீழெல்லாம் கொஞ்சம் இன்னும் இருந்தது, கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. பட் ஓவரால் இந்த வால் வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டயர்ட். ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ஃபுல் டயர்ட் ஆகிட்டோம். அவருக்கும் நல்ல ஒர்க்கு, எனக்கும் நல்ல ஒர்க்கு. நான் கிச்சன்லேயே பார்த்துட்டு மறுபடியும் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணி அது பயங்கர டயர்டாகி போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே லைட்டாக மழை தூரிட்டு ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று. ரொம்ப நாள் ஆச்சு அங்கே பால்கனியில் உட்காந்து பேசி. எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. நீங்கள் சண்டே என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. அண்ட் தட்ஸ் இட். இன்னும் மீட் பண்ணுறேன். பாய்.